எம்ஆர் நகருக்கு என் வணக்கங்கள். இங்கே குடும்ப அரசியலும் ஊழல் அரசியலும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, உன்னதமான மக்கள் ஆட்சி வளர்வதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நீங்க குடும்ப அரசியல் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா, இதுதான் என் குடும்பம், இந்த அரசியல் பண்ணுவதற்கு தான் நான் வந்திருக்கிறேன். இதோ என் குடும்பம், இது என் மகள், இது என் சகோதரர், இது என் குடும்பம். இந்த குடும்ப அரசியல் நடக்க வேண்டுமே தவிர சொந்த குடும்ப அரசியல் நடக்கக்கூடாது. அதை மாற்றுவதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள் மட்டுமே. அரிய வாய்ப்பு, மிக அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இங்கே ஏஜி மௌரியா அவர்கள் பாராளுமன்றத்திற்கும், இங்கே பிரியதர்ஷினி உதயபானு அவர்கள் வழக்கறிஞர் பெரம்பூர் தொகுதிக்கும் சட்டமன்ற தொகுதிக்கும் உங்களுக்காக நான் நிறுத்தி வைத்திருக்கிறேன். தடைகளை இனி கடக்கலாம், நல் விதிகளை இனி படைக்கலாம். இளமையே புது தலைமையாய் கோலோச்சலாம், கொடியேற்றலாம். மக்கள் ஆட்சி ஒன்று ஞாபகப்படுத்துகிறேன், காலத்தின் கட்டாயம். இந்த வாய்ப்பை தவறவிட்டு விடாதீர்கள். இந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வாய்ப்பு. மூழ்கி கொண்டிருக்கும் தமிழகத்தை தூக்கி நிறுத்த நீண்டவைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வாய்ப்பு. இது அரிய வாய்ப்பு. நல்ல கட்சிக்கு ஓட்டு போடணும்னு மாத்திரம் மனசில் நினைச்சுக்கிட்டு அந்த 100 மீட்டர் கடந்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டார்ச் லைட் தெரியும். அந்த வெளிச்சம் உங்கள் கண்ணில் படும். நாளை அந்த வெளிச்சம் தமிழகம் முழுவதும் பரவும். கண்டிப்பா அந்த ஒளி விளக்கு உங்கள் ஒளி விளக்கு. நீங்க முந்தையெல்லாம் எம்ஜிஆர் ஒரு எலெக்ஷனுக்கு போனார்னா அப்படியே எலெக்ஷன் தேர்தல் பிரச்சாரம் நெருப்பு பறக்கும். இப்ப செருப்பு பறக்குது. உங்கள் ஆட்சி, உங்கள் அரசியல் கண்டிப்பாக அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. மக்கள் நீதி மையம். உழைப்பாளர்கள் வாழும் இடம் இது. இதை பாதுகாக்க வேண்டியது எங்கள் கடமை. அதை செய்ய வந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்தவங்களும் சொன்னாங்களே அப்படின்னா எங்க அளவு கோபத்தோட அவங்க வரல. உழைத்து களைத்து ஓய்வா இருக்க வேண்டிய நேரத்தில் உத்வேகத்துடன் உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிறார். இங்கே இந்த பகுதி அவருக்கு தெரிந்த பகுதி. ஆட்களையே தெரியும். முகம் பார்த்து அடையாளம் கொண்டு கொள்ளக்கூடிய ஒரு நபர் இங்கே இருக்கிறார். இங்கே நாங்கள் தொண்டர்களை உருவாக்கவில்லை, தலைவர்களை உருவாக்குகிறோம். நாளை இது போன்ற ஒரு தலைவன் இங்கிருந்தும் வர வேண்டும். அதற்கு ஆவணம் செய்வார் எங்கள் மௌரியா. இங்கே பாராளுமன்றத்திற்கு போவதற்காக லோகரங்கன் இருக்கிறார். இவர் உங்களுக்காக பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பக்கூடிய லோகரங்கன். அசம்பிளிக்கு உங்கள் குரலை கொண்டு செல்ல வேண்டியது ஜெகதீஷ். அவர் வெறும் ஜெகதீஷ் அல்ல, அவர் பெயருடன் ஒட்டி கொண்டிருப்பது உங்கள் பூவை ஜெகதீஷ். தெரிந்த முகம் என்று உங்களை மயக்குவதற்காக இல்லாமல், நானும் மயங்காமல் உங்களுக்கு தேவையானவர்களை, வேலை செய்ய துணிந்தவர்களை, தயாராக இருப்பவர்களை, அதற்காக கற்றவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் உங்களுக்காக. தயவு செய்து மாட மாளிகைகளில் வாழ்பவர்களும் சரி, ஏழையா இருக்கிறவங்களும் சரி, பிளாட்பாரத்தில் தூங்குறவங்களா இருந்தாலும் சரி, உங்களால் புது புரட்சியை ஏற்படுத்த முடியும்.
தயவு செய்து உங்கள் ஓட்டுரிமையை நீங்கள் ஒரு ஆயுதமாக, கருவியாக, உங்களை காப்பாற்ற போகும் டார்ச் லைட்டாக நினைத்து அது செய்யாம விட்டுறாதீங்க. அதாவது இப்ப வார கடைசியில வருது, மகாபலிபுரம் போறேன், பாண்டிச்சேரி போறேன் அப்படின்னு பண்ணாதீங்க. இது ஒரு முக்கியமான கோவில், ஜனநாயக கோவில். இதில் வந்து வழிபடுங்கள். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இதையும் ஒரு கோவிலை நினைச்சுங்க. இல்லாதவங்க நாளையின் பாதைக்கு நாம் போடும் அடிக்கல் என்று நினைத்து கொண்டு அந்த ஓட்டை போடுங்க. இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நல்லவர்களை, வல்லவர்களை உங்களுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அவர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது ஒவ்வொரு தலையும் எனக்கு ஒவ்வொரு கோடி. இது என் சொத்து. இதுக்கு யாரும் வரி கேட்க முடியாது. கொடுக்க வேண்டிய வரியெல்லாம் கொடுத்துட்டேன். என்ன ரெய்டெல்லாம் மட்டும் பயமுறுத்த முடியாது. திருடுறதை நிறுத்திட்டா 2 தமிழ்நாடு நடத்தலாம் சந்தோஷமா, சுபீட்சமாக. நீங்க ஓட்டை மாத்திரம் கரெக்டா போட வேண்டிய இடத்துல போடுங்க. நாளை நமதே. நாளை நமதே. நம்முடைய வேட்பாளர் சந்திரகுமார் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பது முதற் கடமை. நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டியது இந்த மனிதரின் முகம், பெயர், இந்த சின்னம். இந்த மாதிரி கூட்டத்தை காசு கொடுக்காமல் அவர்களால் கூட்ட முடியாது என்கிறேன். நீங்கள் சமாதிகளில் அடித்து சத்தியம் செய்தாலும் முடியாது. நீங்கள் தமிழ்நாட்டை பிரித்து பங்கு போட்டுக்கொண்டு எதிரிகள் போல் நடிக்கிறீர்கள். நேரம் வரும் பொழுது அத்தனை களவாணிகளும் கூட்டு களவாணிகளாக மாறிவிடுவார்கள். எந்த அளவுக்கு நாங்க வெறுத்து போயிட்டோம்னா, எங்களுக்கு வேட்டி கட்ட பிடிக்குங்க, ஆனா எங்கேயாவது அவங்க சாயல் வந்துருமோங்கிற பயத்துல நாங்க கட்டுறதில்லை. படித்தவர்களை சேர்த்து கொண்டிருக்கிறார். இவர் ஏதோ ஒரு திட்டம் போடுகிறார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். படித்தவர்களை தாடை தேடினேன். என்ன சாதின்னு நான் கேட்கலையே. அவங்க போடுற கூழ கும்பிடு பார்க்கும் போதே தெரியல இவங்க தப்பு பண்ணிட்டு தான் கூழ கும்பிடு போடுறாங்கன்னு. நேர்மையானவன் அப்படி குனிவானா? நான் குனிந்தேனா? போட்ட விதைகளில், வளர்த்த மரத்தில் பழம் பறித்து சாப்பிட்டவர்கள் தோப்பே என்னுடையது என்று சொந்தம் கொண்டாடுகிறார்கள். ஏழ்மை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்கள் ஏழ்மையை மறப்பதற்கான மருந்தும் நிறைய இருக்கிறது. ஆனால் போக்குவதற்கான மருந்தை பற்றி இந்த அரசு சிந்திக்கவே இல்லை. கிராம பஞ்சாயத்து என்ற ஒரு விஷயத்தை மறு அறிமுகம் செய்து வைத்தால், நாங்க தான் அதை கண்டுபிடிச்ச, இவர் எப்போ வந்தார், தூங்கிட்டு இருந்தாரான்னு கேட்கிறாங்க. தமிழகமே தூக்கி கொண்டிருந்தது என்பதுதான் உண்மை. அவர்களை தட்டி எழுப்ப வேண்டிய கடமை மக்கள் நீதி மையத்துக்கு இருந்தது. அதை செய்தோம். கஜா புயலின் போது இங்கு வருவதற்கு நேரமில்லை. எங்கள் விவசாயிகள் போய் அங்கு மன்றாடும் போது திருப்பி இப்படி பார்ப்பதற்கு கழுத்தில் சுளுக்கு. ஆனால் எலெக்ஷன் வந்த போது எத்தனை முறை வருகிறார். இது என் தமிழ்நாடு. இங்கே ஏதாவது ஒரு பேரிடர் ஏற்பட்டால் பதறுகிறது. அப்படி பதறித்தான் நான் அரசியலுக்கே வந்தேன். ஜிஎஸ்டினால் மூடப்பட்ட ஃபேக்டரிகள் இந்த ஊரில் எத்தனை உங்களுக்கு தெரியாதா? நான் சொல்லணுமா உங்களுக்கு? இதுதான் நாளைய தமிழகம். காசை எதிர்பார்த்து விளையாடும் வியாபாரிகள் வேறு கடை வைத்துக் கொள்ளட்டும், அரசியலுக்கு வரக்கூடாது. இது மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல். நடக்க வேண்டிய நல்லதுகளை பற்றி நினைங்கள். கண்டிப்பாய் இது உங்க கண்ணில் தென்படும். இளமையே புது தலைமையாய் கோலோச்சலாம், கொடியேற்றலாம். மக்கள் ஆட்சி செய்யும் நம் மக்கள் நீதி மையம். உங்களுடைய பார்லிமெண்ட், பாராளுமன்ற பிரதிநிதியாக இவர் செல்கிறார், சந்திரகுமார் அவர்கள். இவர் பெயரையும் இவர் முகத்தையும் ஞாபகம் வச்சுக்கங்க. இத ஞாபகம் வச்சுக்கங்க. இது என்ன சின்னம்? அவ்வளவுதான். நல்ல என்ஜினியர்களிடம் கேட்டிருந்தால் அதற்கான நல்ல யுக்திகளை கொடுத்திருப்பார்கள், அது நடந்திருக்கும். ஆனா இவங்க கேட்டது பூரா கான்ட்ராக்டர். ஏன்னா கான்ட்ராக்டர் தான் கமிஷன் கொடுப்பான், என்ஜினியர் கொடுக்க மாட்டான். அதுல நடக்கிற பசகுதான். எல்லாத்திலையும் எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம்னு புட்டு எடுத்துக்கிட்டதுனால மக்களுக்கு எதுவுமே போய் சேரல என்பதுதான் நிஜம். இது பிரதமரை தேர்ந்தெடுக்கும் ஒரு தேர்தல் தானே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இது பிரதமரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் மட்டும் இல்லைங்க, அது அவங்க கட்சி தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. நம்முடைய நிலைமை என்ன என்று தமிழர்கள் டெல்லியில குரல் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை, அதற்கான ஒரு எலெக்ஷன் கூட, அதை மறந்துடாதீங்க.
உங்கள் பிரதிநிதியாக இவர் அங்க போறாரு. நீங்கள் நேர்மையானவர்களுக்கு ஓட்டு போட வேண்டும். இந்த வார்த்தையை தைரியமா மேடையிலையோ இல்ல போலீஸ்காரர்கள் கிட்டயோ அல்லது இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் கிட்டயோ அவங்களால சொல்ல முடியுமா? அதுதான் எனக்கு தனி பெருமைங்க. அதுதான் என் சொத்து. மற்றபடி இது பணக்கார கட்சி கிடையாது. உங்களுக்கு கொடுக்க, அதுவும் ஓட்டு போட பணம் கொடுக்க மாட்டோம், கிடையாது. கண்டிப்பாக தமிழ்நாட்டின் மொழி விளக்காக இந்த சின்னமும் இந்த கட்சியும் இந்த ஆட்சியும் திகழும். இந்தியாவின் தலைவாசலாக தமிழகத்தை மாற்றி காட்ட வேண்டியது எங்கள் கடமை, அது எங்கள் உரிமை, எங்கள் உறுதிமொழி. பணக்கார நடிகை வந்திருக்கான் பார்க்கணுமா அப்படின்னு சோம்பலா நீங்க வரணுமா வேணாமான்னு நினைச்சிருப்பீங்க. சினிமாலேயே பார்த்துக்கலாமே, ஒரு 50 ரூபாய் விட்டு எறிஞ்சா வந்து டான்ஸ் ஆடிட்டு போவேன், இவனை பேசுறத கேட்கறதுக்கு நாம எதுக்கே வரணும் அப்படின்னு நீங்க நினைக்காமல் இருந்ததற்கு காரணம் என் நேர்மை புரிந்ததனால்தான். இது டாக்டர் சுதாகர் அவர்கள் பார்லிமெண்ட் எம்பியாக உங்களின் குரலை டெல்லியில் ஒலிக்க வைக்க போகும் நபர் இவர்தான். இவர் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்காக வந்த டாக்டர் சின்னத்துரை அவர்கள். மாற்றம் மாற்றம்னா என்ன மாற்றம்? நாமும் மாறணும், நாடும் மாறணும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு உதவி, இந்த பணம் கொடுக்குறாங்க பாருங்க, அதுக்கு ஓட்டு போடாதீங்க. அவங்க செஞ்ச தவறுகள்னால் இப்ப ஒவ்வொரு தமிழன் தலையிலும் 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. ஒரு கடன்கார வீட்டுக்குள்ள வந்து அந்த கடனை எல்லாம் தீர்ப்போம் என்று உறுதி கொண்டு இங்கே வந்திருக்கிறோம் நாங்கள். இந்த பிஜேபிங்கிற கட்சி உருவானது 1980 தான். திண்டுக்கல் பூட்டுங்கிறது வந்து ஐதர் காலத்துல இருந்து இருக்கு. இங்க இருக்கா இல்லையா? அதுக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க. அந்த இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி ஒரு தொழிற்சாலையே இல்லாம பண்றாங்க. 5% குறைச்சே ஆகணும் வரிய. ஏன்னா அது காலகாலமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம். திடீர்னு வந்து உங்களுக்கு அரசாங்கம் நடத்த தெரியல, நீங்க பண்ண டிமானிட்டைசேஷன்லாம் ரொம்ப டிமோனைஸ் ஆயிடுச்சு. அதுக்கு எங்க மேல வரிய போட்டா எப்படி சரியா வராது. நாங்களும் நினைச்சோம், ஓ கருப்பு பணம் எல்லாம் போயிரும்னு. கருப்பு பணம் எல்லாம் போனது என்னமோ வெளிநாட்டுக்கு போயிடுச்சு. என்னை பார்த்து நீ நடிக அரசியல்வாதியா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயா, இந்த ரெய்டு வர்றதுக்கு முன்னாடி எங்களை ரெய்டெல்லாம் விட்டு மிரட்ட முடியாதுன்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க வீட்டில் மூட்டை மூட்டையாக பணம் இருக்குங்க. அப்ப யார் நல்ல நடிகை? என்னை விட சிறந்த நடிகங்க அவரு. ஆனால் அவர்களை விட சிறந்த அரசியல்வாதி நாங்கள் என்று காட்டும் நாள் வெகு தூரம் தொலைவில் இல்லை. இந்த வெளிச்சம் உங்கள் கையில் வர வேண்டும். அதற்கு ஒரே வழி, உங்கள் விரலில், உங்கள் கனவு மெய்ப்பட உங்கள் விரலில் மைப்பட வேண்டும். இந்த முறை வசூல் பண்ண போறது தமிழகம். தமிழகத்துடைய தலைமையில் நாங்கள் இயங்குகிறோம். தமிழக மக்களின் ஆட்சி இது. நம்ம ஆட்சி, நம்ம அரசியல், நம்ம கட்சி. மக்களுக்கு, பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். உண்மையான அரசியல்வாதியாக இருக்க வேண்டும். நேர்மையாக அரசியல் செய்ய வேண்டும். இந்த பண அரசியலை ஒழிக்க வேண்டும். பொதுமக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். இது மட்டும்தான் என்னோட குறிக்கோள். மக்கள் நீதி மையத்தின் உறுதிமொழிகளில் ஒன்று, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் 5 வருடத்தில் ஒவ்வொரு தமிழக இல்லத்திற்கும் குடிநீர் கொண்டு சேர்ப்பது. நமக்கு அடுத்த தலைமுறை இந்த மாதிரி கஷ்டங்களை அனுமதிக்காமல் இருப்பதற்கு நாம் இன்றே விதை விதைக்க வேண்டும், இன்றே ஏற்பாடு செய்ய வேண்டும். அந்த விவசாயத்துக்கான முதல் விதை விதைக்கும் நாள் ஏப்ரல் 18. அதில் உங்கள் சின்னம் இவர் பெயர், இதுதான் உங்கள் சின்னம், இவர்கள்தான் உங்கள் வேட்பாளர்கள். இங்க ஒரு டாக்டர், இங்க ஒரு டாக்டர், ரெண்டு முனையிலையும் வச்சிருக்கேன். இவர்களுடைய பணியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான் ஆணையிட்டால் சொன்னதை நம்பி ஓட்டு போட்டீங்கல்ல. ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால்
அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன். இவங்கள யார் அப்படி செஞ்சாலும் நான் விட மாட்டேன். வணக்கம். பழனிக்கு என் வணக்கங்கள். ஒரு நல்ல அரசு நினைத்திருந்தால் இதை திருப்பதிக்கு நிகராக வருமானம் உள்ள ஒரு இடமாக மாற்றி இருக்க முடியும். அப்படிப்பட்ட அரசு அமையவில்லை. மக்களுக்கு என்ன பிடிக்கிறதோ, மக்களுக்கு எது நல்லதோ அதை செய்வதை கடமையாக கொண்டவர்கள் மக்கள் நீதி மையத்தை சார்ந்தவர்கள். தெருவில் இருக்கிற வியாபாரிகள் நிம்மதியா வியாபாரம் பண்ணுவதற்கு கூட வழி இல்லாமல் செய்திருக்கிறார்கள். ஒரு நல்ல அரசு ஒழுங்கில்லாத ஒரு சந்தையை ஒழுங்குபடுத்தி வியாபாரத்தை விருத்திப்படுத்த முடியும். அதை மக்கள் நீதி மையம் செய்யும். இங்கே உங்கள் முன் வேட்பாளராக நிற்கும் டாக்டர் சுதாகர் அவர்கள், நீங்க தயவு செய்து பணத்தை வாங்கிட்டு ஏமாந்துடாதீங்க. இந்த முறை நல்ல ஆட்சிக்கு நீங்கள் வழிவகுத்தால் கண்டிப்பாக தமிழகம் முன்னேறும். உங்கள் வாழ்க்கை முன்னேறும், என் வாழ்க்கை முன்னேறும். ஏன்னா நீங்க முன்னேறினா என் வாழ்க்கை முன்னேறின மாதிரி. உங்களுடைய சின்னம் இது. உங்களுடைய பிரதிநிதி இவர் டாக்டர் சுதாகர். நீங்கள் பெருங்கட்சிகள் இரண்டை தேர்ந்தெடுத்தது அந்த காலத்தின் தேவை. இன்று அந்த கழகங்களை அகற்ற வேண்டியது உங்கள் தேவை, காலத்தின் தேவை. மறந்து விடாதீர்கள். எனக்கு தனிப்பட்ட மனிதர்கள் மேல் காழ்ப்பில்லை. ஆனால் தமிழ் இனத்திற்கு துரோகம் இழைக்கப்பட்டால் கோபம் வரும். பழனி மாறும். நான் சின்ன பிள்ளையா இருந்த போது எப்படி பார்த்தேனோ அதுல இருந்து கொஞ்சம் தான் மாறுதல் ஏற்பட்டிருக்கு. அதிலிருந்து பன்மடங்கு மாறும். வாழிய செந்தவர், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதம் அளித்திருந்தார். நாளை நமதே. பல கலைஞர்களை வளர்த்த இடம் இது. பல எழுத்தாளர்கள் வாழ்ந்த இடம் இது. முக்கியமாக சிறு பிள்ளையாக இருக்கும் போது நிம்மதியாக நான் நடந்த ஒரு இடம் இது. குழந்தைகளை பெற்றவர்கள், ஆண் பெண் என்று வித்தியாசமே இல்லை, குழந்தைகளை பெற்றவர்கள் நிம்மதியாக இருப்பதற்கு நல்ல ஒரு ஆட்சி வேண்டும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? அது எங்கேயோ கோயம்புத்தூர்ல நடந்துருச்சுங்க. ஆட்சிக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்னா இருக்கு. நீங்க ஓட்டு போட வெளியே வர வேண்டும். நமக்கு ஏன் இது இல்லை, இதுல நமக்கு எதுக்கு இதெல்லாம் அரசியல் ஏதோ பண்ணிட்டு போறாங்கன்னு நீங்க ஒதுங்கி இருந்ததனால் தான் இவர்கள் எல்லாம் கோட்டைக்குள் புகுந்தார்கள். இப்பொழுது கோட்டையை சுத்தம் செய்ய வேண்டும், சுகாதாரமாக்க வேண்டும் என்றால் வீட்டில் நமக்கென்ன என்று ஒதுங்கி இருந்தவர்கள் அந்த 100 அடி நடந்து வர வேண்டும். ஓட்டுச்சாவடிக்கு வந்து உங்கள் கடமையை செய்ய வேண்டும். தமிழகம் ஒரு புரட்சியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது. அதை நல்ல திசைக்கு கொண்டு போக வேண்டியது வாக்காளர்களின் கடமை. இங்கே ரங்கராஜன் அவர்கள் ஒரு மாவட்டத்தின் கலெக்டராக இருந்தவர். அந்த வேலையை துறந்து விட்டு தமிழகம் மேம்பட திரும்பி தாயகம் வந்திருக்கிறார். அவரை நாங்கள் உங்கள் வேட்பாளராக, தென் சென்னை வேட்பாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இங்கே உங்கள் முன் இப்படி நிற்பேன் என்று நான் அன்றெல்லாம் நினைத்ததில்லை. ஆனால் என்னை இப்படி இங்கே உங்கள் முன் நிற்க வைத்திருப்பது நிகழும் கேவலமான அரசியல்தான். இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று உங்களில் ஒருவராக கோபப்பட்டு கொண்டு எடுத்த முடிவுதான் இது. இது அவசரப்பட்டு எடுத்த முடிவு அல்ல. என்னை பற்றி பேசும் பொழுது இவ்வளவு நாள் ஏன் சும்மா இருந்தார்னா, நான் என்னைக்குமே சும்மா இருந்ததில்லை. அநியாயம் நடக்கும் போது தேவைப்பட்டால் தட்டி கேட்டிருக்கிறேன். முடிந்தால் சினிமாவின் மூலம், இல்லை என்றால் தனி மனிதனாக நின்று நான் குரல் கொடுத்திருக்கிறேன். 3 வயது முதல் இன்று வரை உங்கள் ஆதரவில் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு நான் திருப்பி கொடுப்பது எஞ்சிய என் வாழ்க்கையை. அது உங்களுக்காக. ஈரோடு வடக்கு மாவட்ட பொறுப்பாளரும் மக்கள் நீதி மைய கட்சியின் பாராளுமன்ற வேட்பாளருமான
ஏ சரவணகுமார். அவரை நான் தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் மக்கள் சேவை செய்ய வேண்டும் என்ற பெரும் படிப்பு அவர் மனதிற்குள் இருக்கிறது. மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்ற என்னுடைய ஆசைக்கு எவ்வளவு பட்டம் கொடுத்தாலும் அதெல்லாம் பறக்க விட்டுட்டு உங்க பணிக்கு வந்துருவேன் நான். அதுதான் நான் படித்த படிப்பு. இந்த ஊர்ல இருந்த பெரியவர் கொடுத்த தைரியத்தில் தான் நான் இவ்வளவு தைரியமா பேசுறேன் நான். இது பிரதமர் யாருன்னு முடிவு பண்ற எலெக்ஷன் இல்ல, நம்ம எதிர்காலம் என்ன என்று நாம் முடிவு செய்து கொள்வது. நீங்கள்லாம் இளைஞர்களாக இருந்த போது அடுத்த வாட்டி பார்த்துக்கலான்னு விட்டதுதான் உங்கள் முதுமையில் இன்னும் நம் இளைஞர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். புரட்சியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. எங்களால் சொல்ல முடிந்தது ஒரே தைரியமான வார்த்தை, நாங்கள் நேர்மையானவர்கள். எங்கே இதற்கு எதிரொலி ஒரு வருகிறதா பார்ப்போம். அங்கிருந்து பண மூட்டையை பதுக்கி கொண்டிருக்கும் திருடர்கள் எப்படி பேச முடியும்? திருடர்களுக்கு தேள்வேறு கொட்டி விட்டது, பேசவே மாட்டாங்க. யாரையும் எந்த தலைவரையும் அவமதிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனால் திருடனை திருடன் என்று விழிக்கும் தைரியம் தமிழ் மக்களுக்கு வந்தே ஆக வேண்டும். தெருவில் சங்கிலி எடுத்துக்கிட்டு போறவங்க பின்னாடி திருடன் திருடன் கத்திக்கிட்டு ஓடுறவங்க, அதையே ஒரு வங்கி மேனேஜர் செஞ்சா அது கையாடல்கிறான், மந்திரி செஞ்சா ஊழல்கிறான், பிரதம மந்திரி செஞ்சா அது யாரோ செஞ்ச பெசகுங்கிறான். எல்லாருமே திருடர்கள் தான் என்னை பொறுத்தவரை. அவர்களை நீங்கள் வணங்க கூடாது, அவர்கள் உங்களை வணங்க வைக்க வேண்டும். நம்முடைய குடியரசுக்கு வணங்கி ஆக வேண்டும் அவர்கள். ஏன் நாங்க நோட்டா போட்டுட்டு போறோம்? எங்களுக்கு யாரையுமே பிடிக்கல. ஐயா, அங்க ஒரு பக்கம் முன்னாள் மந்திரி தன் மகனுக்காக நோட்டா போட்டுக்கிட்டே இருக்காரு, மூட்டை மூட்டையா கட்டி. நீங்களும் நோட்டா போட்டா நாடு என்ன ஆகுது? கரெக்டா போடுங்க, தேடி போங்க. நல்லவர்கள் யார் என்பதை உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். எந்த ஒரு வியாபாரமா இருந்தாலும் அதுல எனக்கு கொஞ்சம் கொடு, எனக்கு கொஞ்சம் கொடுன்னு கேட்கிற மந்திரிகள் எப்படி இந்த நாட்டை நடத்த முடியும்? விவசாயிகளுக்கு அவருடைய பொருளை நேராக சந்தையில் கொண்டு போய் சேர்க்கும் வழி செய்து விட்டாலே அவர்களுக்கு முதலீட்டை விட 100 மடங்கு வருமானம் வரும். நல்ல ஒரு காலத்தை நோக்கி தமிழகத்தை நகர்த்துவதற்கு நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டும். ஏப்ரல் 18 அது தேதி, இது வேட்பாளர், இது சின்னம். நமதே. இங்கே உங்கள் மண்ணின் மைந்தன், அன்பின் பொய்யாமொழி. 4 கட்சிகள் இங்கே தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். நல்ல கட்சி என்று நீங்கள் மனம் விரும்பி தேடினால் இந்த சின்னம் தான் உங்களுக்கு தென்படும். மக்கள் நீதி மையம் இந்த ஒரு வயதில் இப்படி வீறு நடை போடுவதற்கு உங்கள் அன்புதான் காரணம். என் தம்பிமார்களை தோளில் தூக்கி வைத்துக் கொண்டு ஊர் ஊராக சென்று அவர்களை பற்றிய நல்லதுகளை உங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதை நீங்கள் உணர்வீர்கள். ஒரு புரட்சியின் விளிம்பில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள், ஒரு மாற்றத்தின் நுனியில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நினைத்தால் புதிய மாற்றத்தை தமிழகம் எங்கிலும் ஏற்படுத்த முடியும். இந்த முறை உங்கள் ஓட்டுகளை நேர்மையான ஒரு கட்சிக்கு வாக்களியுங்கள். நான் மக்கள் நீதி மையம்னு சொல்லவே தேவையில்லை. நேர்மையும் நாங்களும் நெருங்கிய உறவினர்கள். நாளை நமதே. இந்த சகோதரர் ஆரணி வேட்பாளர் ஷாஜி அவர்கள், இந்த இருவரும் டெல்லிக்கு சென்று தமிழகத்தின் குரல் ஓங்கி ஒலிக்க செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் நம்பலாம். கண்டிப்பாக உத்வேகமும் ஆர்வமும் நேர்மையும் நிறைந்த இளைஞர்கள் இருவர். அதான் நான் சொன்னேனே, நீங்க அங்க அந்த 100 மீட்டர் நடக்கும்போது நாட்டை பத்தி நினையுங்கள், நல்லது நடக்க வேண்டும் என்று நினையுங்கள். அங்க போய் சேர்ந்தது நல்ல கட்சிக்கு ஓட்டு போட்டாதான் நான் நிம்மதியா தூங்க முடியும்ங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டு கையை வச்சீங்கன்னா தன்னால கை டார்ச்சுக்கு தம்மும், தன்னால உங்க விரல் டார்ச் லைட்டை தொடும். இந்த நம்பிக்கை இருக்கிறது. தயவு செய்து இதை ஒரு புரட்சியின் ஆரம்பம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டு ஓட்டு போட்டீர்களே ஆனால் நாளை நமதே, நிச்சயம் நமதே. மக்கள் ஆட்சி செய்யும் நம் மக்கள்
மதுரை நகருக்கும் மேலவாசி வீதிக்கும் வணக்கம். சகோதரர் அழகர் அவர்கள் வழக்கறிஞர், 30 வருஷமா கிட்டத்தட்ட மக்களின் நற்பணி செய்து பழகியவர். இந்த மாதிரி கூடி நீங்க இந்த 30 வருஷத்துல இவருக்கு கை தட்டினதில்லை, அவர் அதை எதிர்பார்க்கவும் போகிறது இல்லை. எலெக்ஷன் நேரத்துல வந்து எய்ம்ஸ்க்கு அடிக்கல் நாட்டிட்டு போயிட்டா நீங்க ஏமாந்துருவீங்கன்னு நினைக்க கூடாது. அது இப்ப பண்ற சால்ஜாப்பு, உங்களுக்கு கண் துடைப்பு. இதே மதுரையில மக்களுக்கு நல்ல தண்ணி வேணும்னு போராடின ஒரு கம்யூனிஸ்ட் அம்மையாரை கொன்ற ஊர் இது. ஆனா என்ன கொடுமை தெரியுங்களா, எங்க கூட இருக்க வேண்டிய தோழர்கள் இப்ப அவங்க வெட்டி கொண்டவங்க கூட கூட்டு வச்சிருக்காங்க. இதுதான் இன்றைய அரசியலின் அவலம். இந்த மக்களை நேரில் சந்திக்கவும் அவர்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் தைரியம் உள்ள ஒரே தலைமை கட்சி மக்கள் நீதி மய்யம். நான் உங்கள் தலைவர் என்று சொல்லிக் கொள்ள மாட்டேன், நீங்கள் தான் தலைவர்கள், அதை மறந்து விடாதீர்கள். ஆணித்தரமாக நின்று தமிழகத்திற்கான உரிமையை கேட்டு வாங்கும், போராடி வாங்கும், வாதாடி வாங்கும். அதற்காகத்தான் இவர்களை டெல்லிக்கு அனுப்பி வைக்கிறீங்க. இவங்க டெல்லி போகட்டும், நான் இங்க வரேன். எல்லாரும் சொல்றாங்க இது தலைமை ஆசை வந்துருச்சுன்னு. தலைமை ஆசை இல்ல, கடமை. அந்த மாதிரி ஆள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உங்களுக்கும் பழக்கம் விட்டு போச்சு, அதை கத்துக் கொடுக்க நான் வந்திருக்கேன். சகோதரர் அழகர், டார்ச் லைட், இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கங்க. அழகர் அந்த ஆத்துல இறங்கட்டும், இவரு நன்றி நன்றி. நீங்க முடிவெடுத்தா நாளை நமது. ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது தமிழகம். ஒரு புரட்சியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எல்லோரும், நாங்களும் தான். அந்த புரட்சி நடக்க வேண்டும் என்ற ஆசையில் வந்தவர்கள் தான் நாங்கள். சகோதரி கமீலா நாசர் அவர்கள் இங்கே இருக்கும் குறைகள் தெரிந்தவர். இங்க என்னென்ன பிரச்சனைகள், அது அவங்க குழந்தையா இருக்கிறதுல இருந்து இந்த ரோட அகலப்படுத்துறேன்னு சொல்லிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அவங்க குழந்தைகளுக்கு தாயாய் இன்னும் அந்த ரோடு அகலப்படுத்தப்பட்ட பாடு இல்லை. இன்னும் பல விஷயங்கள் இங்கே நடக்க வேண்டி இருக்கிறது, நடத்த வேண்டி இருக்கிறது. இதை நடத்த வேண்டியவர்கள் எல்லாம் வேறு வேலைக்கு போயிட்டாங்க. எல்லாருமே கலெக்ஷன் தான். அதனால செய்ய வேண்டிய வேலைகளை உங்களுக்காக செய்வதற்கு அங்கே ஆட்கள் இல்லை. அப்படி செய்யக்கூடியவர் யார் என்று நாங்கள் தேர்ந்து எடுத்து உங்களுக்காக உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம். அதில் ஒருவர் தான் கமீலா நாசர் அவர்கள். பல வருடங்களாக செய்யப்படும் என்று வாக்குறுதி கொடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னும் செய்யப்படாமல் இருக்கின்றன. மருத்துவமனை ஒன்றில்லை, சாலை இல்லை, கழிவு நீர் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை. அப்புறம் இங்க வில்லிவார்க்கம் மார்க்கெட்ல டாஸ்மாக் கடை இன்னும் மூடப்பட்ட பாடில்லை. அதாவது மக்களுக்கு ஆஸ்பத்திரி இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா டாஸ்மாக் வேணுங்கிறது அந்த மருந்து வேற இந்த மருந்து வேற. எங்கெங்கேயோ இரும்பு கரம் கொண்டு பல விஷயங்களை அடக்கும் இந்த அரசு இதையெல்லாம் கண்டுக்காம இருக்கிறது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. பிள்ளைகளுக்கு ஓடி விளையாடு பாப்பான்னு தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனா அந்த விளையாட்டுக்கு இங்க வில்லிவாக்கத்தில் ஒரு திடல் இருக்கிறதா? இல்ல. இதையெல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டுதான் உங்களுடன் பேச வந்திருக்கிறோம். செய்து காட்டுவதற்கு உங்கள் அனுமதியை நாடி வந்திருக்கிறோம். மாற்றத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். நல்ல கட்சி எதுன்னு நீங்க யோசிங்க. கண்டிப்பா கை டார்ச்சை நோக்கி போகும். இங்க ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தது. அந்த 18 பேரு கைது பண்ணாங்க. அப்புறம் என்னாச்சு யாருக்காவது தெரியுமா? இதையெல்லாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்பதற்கு நியாயமான குரல் வேண்டும் உங்களுக்கு. நீங்கள் 5 வருடத்திற்கு ஒரு முறையாவது பலத்த குரல் எழுப்பவில்லை என்றால் உங்களுக்கு குரல் கொடுக்க ஆளே இல்லாம போயிடும். அப்புறம் கேட்கவே முடியாது. மொத்தமா நீங்க பட்டியல பரிசு வச்சு கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 5 வருஷம் பேச விட மாட்டாங்க. வாங்கினதுல சும்மா இருந்துவாங்க. நான் என்ன சொல்றேன்,
அவங்க என்ன பரிசு கொடுத்தாலும் அது ஒரு நல்ல அரசு செய்வதற்கு இணையாகாது. குடிநீரும் காற்றும் உங்களுடைய உரிமை, ஆதார தேவை. அதை காசு கொடுத்து வாங்குற மாதிரி வச்சது ஒரு அரசாங்கத்தின் தோல்வி. அதை மாற்ற வேண்டும். அதை மாற்றுறதுக்கு நீங்க எல்லாம் தயாரா இருக்கணும். முக்கியமா இளைஞர்களும் பெண்களும் எங்க வீட்டுல பரம்பரையா அந்த 2 கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இப்ப எப்படி சார் மாத்தி போடுறதுன்னு கேட்காதீங்க. அவங்களுக்கு உங்க பேர்ல விசுவாசம் இல்லை. உங்களுக்கு மட்டும் எதுக்கு அவங்க பேர்ல விசுவாசம் இருக்கணும்? நல்ல கட்சி எதுன்னு தேடும் போது கண்டிப்பா நாங்க உங்க கண்ணில் படுவோம். கடமை காத்து உண்மை உரைத்ததால் இவன் பின்னால் மக்கள் கூட்டம் உள்ளது. வறுமை நீக்கி உரிமை காக்கு எம் விரல் மைகூட கமலுக்கு என்றானது. நீதி கேட்டு மக்கள் வீதி வந்தனர். வீதி வந்த மக்கள் இன்று மக்கள் நீதி மையத்தில் இணைந்தார்கள்.